இப்போ அது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமான இப்போ பல காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி இது ஒரு ஈவு, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஈவாக கொடுக்கப்படுவார். The Holy Spirit is a gift. He is a gift. நம்ம சொல்றோம் பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் வரங்கள்னு நம்ம சொல்றோம் சில காரியங்கள். அதை பற்றினது இல்லை இது. Holy Spirit himself is a gift. புரியுதா? பரிசுத்த ஆவியானவரே ஒரு ஈவு. ஓகே, அது அடுத்தது நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஈவு, அவர் ஒரு வரமாக வருகிறார். அடுத்தது விசுவாசம்ன்றது ஒரு கிஃப்ட். அதாவது ஃபெய்த் இஸ் a gift, அது ஒரு ஈவு. அது மட்டும் இல்லாம ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம சொல்றோம், நீதிமானாக கருதப்படுவது ஒரு ஈவு. விசுவாசிக்கிறப்பதான் ஒரு நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The righteous shall live by faith. So righteousness, நீதிமானாக அறிவிக்கப்படுவது, கருதப்படுவது தேவனால், அது ஒரு ஈவு. அடுத்தது ரைச்சியஸ்னஸ், கிறிஸ்துவின் நீதி என்பது ஒரு ஈவு. நம்ம விசுவாசிக்கிறப்போ நீதிமானாக எதற்காக நம்மை அவர் why should he declare, எதுக்கு அறிவிக்கப்படணும்? ஏன்னா நாம் நீதிமான்கள் நம்மளாவே பார்த்தா இல்லை, நம்ம பாவிகள். ஆனா இயேசுவானவர் மூலமாக, அந்த கிறிஸ்துவின் நீதியின் மூலம் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதுவும் ஒரு ஈவு. நான் அப்ப சொன்ன பரிசுத்த ஆவியானவரே ஒரு ஈவு. அடுத்தது நான் சொன்னேன் விசுவாசம் என்பது ஒரு ஈவு. அப்புறம் நீதிமானாக கருதப்படுவது ஒரு ஈவு. கிறிஸ்துவின் நீதி என்பது ஒரு ஈவு. ரட்சிப்பு என்பது ஒரு ஈவு. சால்வேஷன் இஸ் a gift. எபேசியர் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா. அடுத்தது இட்டர்னல் லைஃப் நம்ம சொல்றோம். நம்ம இப்ப யோவான் 3:16 கூட பார்த்தோம். இட்டர்னல் லைஃப் அது இட் இஸ் a gift. நித்திய ஜீவன் என்பது ஒரு கிஃப்ட், ஈவு. அது மட்டும் இல்லாம ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் a gift. இயேசுவானவரே ஒரு ஈவு. நம்ம நல்லது செஞ்சு அவரை வர வச்சோன்றது இல்லை. நம்ம பாவிகள், நம்ம அவிசுவாசிகள், தேவனுடைய எதிராளிகளாக இருக்கிறப்பயே தேவன் ஈவாக மக்களுக்கு கொடுத்தவர் தான் இயேசுவானவர். ஸோ முதலாவது எகைன் நான் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் இஸ் a gift, ஈவு. விசுவாசம், faith is a gift, ஈவு. ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக கருதப்படுவது is a gift, is a ஈவு. ரைச்சியஸ்னஸ், கிறிஸ்துவின் நீதி is a gift, ஈவு. சால்வேஷன், ரட்சிப்பு ஒரு ஈவு, இட்ஸ் a gift. இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், அது ஒரு ஈவு, கிருபை, வரம். அடுத்தது கடைசியாக ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் a gift. இயேசு கிறிஸ்துவே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுன்னு சொல்லி பவுல் சொல்றார். இத்தனை கிஃப்ட் தேவன் ஆத்தும ரீதியில் மக்களுக்கு அவருடைய அன்பினாலே கொடுத்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம், எதுவுமே நம்ம செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட இத்தனை கிஃப்ட்ஸை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். ஏன்? அவருடைய அன்பினாலே, பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ்விங் கைண்ட்னஸ். இத்தனை கிஃப்டையும் தேவன் எல்லா மக்களுக்கும் இல்லை, யாரெல்லாம் விசுவாசிப்பார்களோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா கிஃப்டும் நம்மளது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், இயேசுவானவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த ஸ்திரீயின் இடத்துல, சமாரிய பெண்ணிடத்துல அவர் சொல்லுகிறது, நீ கேட்டியே தாகத்துக்கு தா, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று கேட்டியே, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாய். என்ன கேட்டிருப்பாய்? தாகத்துக்கு தாங்கன்னு கேட்டிருப்ப. அவர் உனக்கு இந்த கிணற்றில் இருக்க தண்ணீரை கொடுக்கிறதும் அவர் தான். ஆனால் கிணற்றில் இருக்கிற தண்ணீர் மட்டும் இல்ல, உனக்கு ஜீவ தண்ணீர், உன் ஆத்தும தேவையும் அவர் நிறைவேற்றி இருப்பார்.
இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வந்து பிசிக்கல் நீட்ஸ்க்காக நம்ம ஜெபத்தை, அதான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஸ்டடி யுவர் ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஜெபத்தையே குறித்து நீங்கள் எண்ணி பார்க்கணும். என்னுடைய ஜெபம் எதை பற்றினது? எவ்வளோ நேரம் இந்த உலக சரீர பிரகாரமான காரியங்களுக்காக நான் ஜெபத்தில் நான் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணேன். எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் என் ஆத்துமா என்னுடைய உள்ளத்திற்கு நான் கொடுக்கிறேன். எது என் வாழ்க்கையில முக்கியம்? என் ஆத்மாவா என்னுடைய சரீரமா? இங்க இயேசுவானவர் சொல்றது, இந்த அம்மாவை நீ தாகத்துக்கு தான்னு கேட்டு தண்ணி கொண்டு வந்தியே, அதுக்காக திட்டல அவரு. ஏன்னா எல்லா மனுஷர்களுக்கும் தண்ணி தாகம் வேணும். அவருக்கே தண்ணீர் தாகம் வந்தது. ஏன்னா அவர் வந்து மனுஷர் ரூபத்துல வந்திருந்தார். அதனாலதான் அங்க களைப்பாய் உட்கார்ந்திருந்தார், இளைப்படைந்தவராய். ஏன்னா அது மத்தியான நேரம், அவருக்கும் தண்ணீர் தேவைப்பட்டது குடிக்க. ஆனா எது ரொம்ப முக்கியம்னா நம்முடைய ஆத்தும தேவை. இட் இஸ் அபவுட் அவர் ஸ்பிரிட் த சோல். அதுதான் வந்து தேவனிடத்துல நம்முடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் இருக்க வழி செய்கிறது. அதனால் நம்மளுடைய ஜெபம் முக்கியமாக முதலாவதாக நம்முடைய ஆத்துமாவை குறித்த காரியமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சரீர பிரகாரமாக இருக்க வேண்டும். இதை தான் நம்ம வந்து லார்ட்ஸ் பிரேயர்னு சொல்லி மத்தேயு 6 பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இது எல்லாம் ஆத்தும ரீதியான காரியங்கள். நம்ம என்ன சொல்றோம்? தேவனே, உம்முடைய சித்தம் பரலோகத்துல இந்த ஏஞ்சல்ஸ் அதுங்களால செய்யப்படுற மாதிரி இந்த பூலோகத்துல எப்படி செய்யப்படுவதாக, என் மூலமாக நானும் உம்முடைய பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளைகளால் செய்யப்படுவதாக எங்களை நீர் எப்படி தேவ தூதர்களை கொண்டு பயன்படுத்துகிறீரோ அதே போல என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்றோம், அன்றன்றுள்ள அப்பங்களை எங்களுக்கு தாரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிசிக்கல் நீட்ஸ் வருது. இயேசுவானவர் சொல்றது முதலாவது தேவனை பற்றி ஆத்தும தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் சரீர பிரகாரமாக. ஸோ இந்த அம்மா ஃபோக்கஸ் எல்லாம் வந்து தண்ணீர், குடிக்கிற தண்ணீர். ஆனா இயேசுவானவருடைய ஃபோக்கஸோ அவருடைய ஜீவ தண்ணீரை பற்றினது. ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தது மீனிங் என்னன்னு பார்த்தோம், அர்த்தம் ஜீவ தண்ணீர். அடுத்தது ரெஃபரன்சஸ் பார்த்தோம், குறிப்புகள் பார்த்தோம். அடுத்தது எப்படி தேவன் வந்து எவ்வளோ ஈவுகளை நமக்கு அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை பார்த்தோம். இப்போ கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னா, இது ஒரு முக்கியமான காரியம். இந்த முக்கியமான காரியம் நான் எது சொல்றேன்னா, சர்ச் திருச்சபை என்பது ஒரு 1000 வருஷம் முன்னாடி, ஓகே, 1054 AD 1054 1000 வருஷம் முன்னாடி ஒன்றாய் இருந்த இந்த திருச்சபை, த சர்ச் பார்க்கக்கூடிய திருச்சபை ரெண்டாக உடைந்தது. ஒன்று வந்து ஈஸ்டர்ன் சர்ச்னு சொல்றது, ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னு. இன்னொன்று வெஸ்டர்ன் சர்ச்னு சொல்றது. இந்த வெஸ்டர்ன் சர்ச்ல தான் வந்து பிரிட்டிஷ் மிஷனரிஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து நமக்கு பல காரியங்களை அறிவித்தார்கள். இப்போ இந்த சர்ச் ஏன் உடைந்தது ரெண்டாக? ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்ன்றது ரஷ்யா, யுக்ரைன் அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் மெயினா. அங்க 23 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. வெஸ்டர்ன் சர்ச்சில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள். ரெண்டாக உடைந்தது 1000 வருஷம் முன்னாடி. ஏன் உடைந்தது? ஒரு முக்கியமான மிகப்பெரிய காரியம், அதனால தான் உடைந்தது. இட் வாஸ் அ தியலாஜிக்கல் கான்ட்ரவர்சி. அந்த கான்ட்ரவர்சி என்ன? அந்த கான்ட்ரவர்சி என்னன்னா, நம்ம இங்க பார்க்கிறோம், இயேசுவானவர் எப்படி ஜீவ தண்ணீராகி இந்த பரிசுத்த ஆவியை கொடுப்பார் என்பது. இப்போ கொஸ்டின் என்ன ஆச்சுன்னா, இயேசுவானவர் பரிசுத்த ஆவியை அனுப்பி கொடுப்பாரா, இல்ல பிதாவாகிய தேவன் கொடுப்பாரா, இல்ல 2 பேரும் சேர்ந்து கொடுப்பாங்களா? இந்த கான்ட்ரவர்சி மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக உடைந்தது. அந்த கான்ட்ரவர்சி எதனால வந்ததுன்னா, நம்ம இன்னைக்கு சர்ச்ல சிஎஸ்ஐலாம் சொல்றபடி நைசின் கிரீட், நிசாயா நியாய பிரமாணம்னு சொல்றது.
அந்த நைசின் creed வந்து 325 எழுதப்பட்டது. ஃபர்ஸ்ட் அந்த கவுன்சிலால எழுதப்பட்டது AD 325. அந்த நைசின் creedோட ஃபைனல் ஃபார்ம் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இந்த கடைசியா முடிக்கப்பட்டது AD 589. ஸோ 200 வருஷம் கழிச்சு முதலாவது வெர்ஷன் வந்து 325, அப்புறம் 589 முடிக்கப்பட்டது. அந்த ஃபைனல் வெர்ஷன்ல அதை தான் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் பயன்படுத்துகிறோம், நிசையா நியாயப்பிரமாணம். அதில் நீங்களும் சொல்றது நானும் சொல்றது இதுதான், பிதாவோட ஒரே தன்மையுடையவர். இது யாரை பத்து? தேவனுடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றப்ப நம்ம சொல்றது அது தேவனுடைய ஒரே தன்மை ஆனவர்னு. அதுக்கப்புறம் பாருங்க, பிதாவிலும் குமாரனிலும் மின்று புறப்படுகிறவருமாய் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம். அந்த நைசின் creedல என்ன சொல்றதுன்னா, the spirit, the holy spirit proceeds from the father and the son. அததான் நீங்க போய் சொல்றீங்க ஒவ்வொரு தடவையும். இந்த நிசையா நியாய பிரமாணத்துல பிதாவிலும் குமாரனிலும் மின்று புறப்படுகிறவருமாய்னு இதுதான் வந்து 589 எழுதினது. இப்போ இத 1014 ADல சர்ச் வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஆமா இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. ஈஸ்டர்ன் சர்ச் என்ன பண்ணாங்கன்னா, இதை கேட்டுட்டு இல்ல பிதாவானவர் மட்டும்தான் அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி தே ஹேட் அ டிஸ்கஷன். ஆனா வெஸ்டர்ன் சர்ச் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பிதாவும் குமாரனும் சேர்ந்து அனுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நிசையா நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்போ இங்க நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த பர்டிகுலர் வர்ஸ் நம்ம பார்க்கறது 10வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், ஜீவ தண்ணீரை இயேசுவானவரே அளிப்பார் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம விசுவாசம் நிசைய இந்த நியாய பிரமாணத்துல இருக்கிறதும் என்ன, விசுவாச பிரமாணத்துல இட் இஸ் அபவுட் ஜீசஸ் கிவிங் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ நான் உங்களுக்கு சில வசனங்களை குறிப்பிடுகிறேன், அதை நீங்க போய் அப்புறமா எழுதி வாசிங்க. முதலாவது யோவான் 14:26. யோவான் 14:26 போய் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட டர்ன் பண்ணுங்க, யோவான் 14:26. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இப்போ இயேசுவானவர் சொன்னது 14:26 போய் பார்த்தீங்கன்னா, அங்க இயேசுவானவர் சொல்றது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே. பிதா என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிறாருங்க, பாக்குறீங்களா? பிதா அனுப்புகிறார். But the helper, the Holy Spirit, whom the Father will send in my name. ஸோ அங்க யார் அனுப்புறது? பிதா அனுப்புவதாக இயேசுவானவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம் 4:10 இயேசுவானவரே வந்து பிதாவை பரிசுத்த ஆவியை கொடுப்பவர்னு. இப்போ அடுத்த வசனம் பாருங்க, இது வந்து யோவான் அடுத்த சாப்டர் பாருங்க, 15வது அதிகாரம் 26வது வசனத்துல. இப்ப 14:26 பிதா கொடுப்பதாக இயேசுவானவர் சொல்றார். இப்ப பாருங்க 26 பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாள். இப்ப இங்க என்ன பார்க்கிறோம் நம்ம, I will send, but when the helper comes, whom I will send to you. இங்க இயேசுவானவர் அனுப்புகிறார். 14:26 யோவான்ல பிதா அனுப்புகிறார், 15:26 இயேசுவானவரை அனுப்புகிறார். ஸோ இந்த கான்ட்ரவர்சி, இந்த நிசையா விசுவாச பிரமாணத்தின்படி பிதாவிலும் குமாரனிலும் என்று புறப்படுகிறவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிப்பதே கரெக்டான விசுவாசம். இதை தான் நம்ம வந்து அறிக்கையிட்டு நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த அம்மாட்ட சொன்ன மாதிரி, சமாரியா பெண்கிட்ட இயேசுவானவர் சொன்னபடி நாமும் தேவனிடத்துல அவருடைய ஈவை அறிந்து இயேசுவானவர் யாருன்னு தெரிந்து அவரிடத்துல கேட்கிறப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவானவர் இடத்திலிருந்தும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் நமக்கு கொடுக்கப்படுவார். So the Spirit comes from both the Father and the Holy Spirit and the Son. அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் அ பிக் கான்ட்ரவர்சியா நடந்து இந்த திருச்சபைன்னு சொல்ற சர்ச் ஸ்பிளிட் ஆனதே இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல.
இது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் ஆகி பெரிய கான்ட்ரவர்சி ஆகி உடைக்கப்பட்டது. ஸோ இப்போ ஒரு தடவை இந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் போகலாம். யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனம். ஜீசஸ் ஆன்சர்ட் ஹர், இஃப் யூ, சமாரிய பெண்ணே, நீ கேட்டிய கேள்வி, நீ தேவனுடைய ஈவையும், இஃப் யூ நியூ த கிஃப்ட் ஆஃப் காட் அண்ட் ஹூ இட் இஸ் தட் இஸ் சேயிங் டு கிவ் மீ அ ட்ரிங்க், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். You would have asked. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். He would have given you the living water of the Holy Spirit. இதான் அந்த வசனம். இப்போ அப்ளிகேஷன். முதலாவது, இப்போ நம்ம கேட்டுட்டோம் இந்த வசனத்துல இயேசுவானவர் என்ன சொன்னார், என்ன குறிப்பது, எவ்வளோ நம்ம ஈவாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இத்தனை ஈவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவானவரே ஈவு, பரிசுத்த ஆவியானவரே ஈவுன்னு சொல்லி. இப்போ நான் உங்களுக்கு சொல்றது அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை கேட்டுட்டு எழுதிட்டு மறந்துடாதீங்க. ஓகே, நல்ல பாயிண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக இல்ல, இது நம்ம மனதில் குத்தப்பட்டு உணர்ந்து செய்யணும். செய்யலைன்னா there is no point, ரைட்? நிறைய பேர் எப்படி சுவிசேஷத்தை கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு விசுவாசிக்காம போறாங்களோ அந்த மாதிரியான ஒரு காரியம் யூஸ்லெஸ் ஆயிடும். ஸோ செய்ய வேண்டும். முதலாவது, பி இன்டென்ஷனல் இன் இவாஞ்சலிசம். ஒரு நோக்கத்துடன் நற்செய்தியை அறிவியுங்கள். ஓ, எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா, நான் விசுவாசிட்டேன், இல்லைன்னா ஓகே நான் 2 பேருக்கு சொன்னேன், அவங்க விசுவாசிட்டாங்க, அவங்க மோட்சத்துக்கு போயிட்டாங்க, அவ்வளோதான், என் கடமை முடிஞ்சுதுன்னு இல்லை. நம்ம பார்க்குற ஒவ்வொரு பர்சன்ட்டையும் நம்ம இன்டென்ஷனலி, நோக்கத்துடன் சுவிசேஷத்தை சொல்லுங்க. இயேசுவானவர் என்ன பண்ணாரு? He went and met the Samaritan woman. இந்த சமாரிய பெண் என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மரத்தடியில் உட்காரல. அவர் எங்க அவள் வருவாளோ அந்த இடத்துல போய் சந்தித்தார். He went and met her where she will come. So நம்ம போனோம். கிரேட் கமிஷன், அந்த பெரிய கட்டளை என்பது go and make disciples. ஸோ போங்க, எங்க போய் யார் இடத்துல நான் சொல்ல முடியும்னு சொல்லி, ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை இறந்த இடத்துக்கோ இல்லை மார்க்கெட் பிளேஸ், எங்க போனாலும் பி இன்டென்ஷனல். நம்ம வாங்க போறதையே குறிச்சிட்டு போய் வாங்கினோமா வந்தோமா அதுக்காக இல்லை. நம்ம வாழ்க்கை ஆத்ம ரீதியில தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ வேண்டும். ஸோ கோ அண்ட் மீட் பீப்புள் வேர் தே ஆர். நம்ம நீங்க போய் அப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல எப்படி யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலக்காம இருந்தவர்கள் இயேசுவானவர் வந்தவுடன் அவருடைய சீஷர்கள் பேதுரு, பிலிப்பு, இவங்கெல்லாம் யூதர்கள், அவங்க போய் சமாரியாவில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்னு. அவங்க வெறுத்தாங்க முன்னாடி. ஆனா இப்போ தேவன் அவர்கள் வாழ்க்கையை மாற்றின பிறகு இயேசுவானவரை போல அவர்கள் போய் மற்றொரு இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அது மட்டும் இல்லாம சுவிசேஷத்தை சொல்றப்போ ஒரு நார்மல் கான்வர்சேஷன். இந்த அம்மா ஒரு தண்ணி நார்மலா இருக்கிறது, தண்ணி எடுக்க வந்தா கிணற்றுல, அந்த ஒரு சின்ன காரியத்தை எப்படி இயேசுவானவர் ஒரு ஆத்தும ரீதியில் மாற்றினாரோ, யூஸ் நார்மல் கான்வர்சேஷன் இன்டு அ ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷன். கிரிக்கெட் பத்தி பேசுறோம், உலக காரியங்கள்ல இவ்வளோ பாலிடிக்ஸ் பத்தி பேசுறோம், என்னென்னமோ பேசுறோம். ஆனா ஒரு தடவை கூட இயேசு அப்படின்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வராது, தேவன்ற வார்த்தை வராது, சுவிசேஷன்றது வராது. நம்ம கான்வர்சேஷன் எல்லாமே ஒரு நாளோ ஒரு மாசம் ஒரு வருஷம் கழிச்சோ, இட் மேக்ஸ் நோ சென்ஸ், யூஸ்லெஸ், நோ இட்டர்னல் எஃபெக்ட். ஸோ ஒரு நார்மல் கான்வர்சேஷன் போறீங்க, பேசுறீங்க, தேவனை பத்தி அதை எப்படியாவது நான் மாற்ற முடியுமான்னு பாருங்க. அடுத்தது, ஒருவரை பத்தி நம்ம பார்க்குறப்ப பேசுறப்ப அவங்க ஆத்துமாவை நோக்கியே நீங்க பேச வேண்டும், உடல் ரீதியாக இல்லை. நமக்கே தெரியும் கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். ஸோ கேர் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் நீட் தேன் த பிசிக்கல் நீட். ஆத்தும தேவை, உலக ரீதியான தேவையை விட இந்த ஆத்தும தேவை, அதை நம்ம முக்கியம் செலுத்த வேண்டும். டோன்ட் வேஸ்ட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாய்ப்பை
வீணாக்காமல் பயன்படுத்தணும். நம்ம எல்லாரும் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா, ஐயோ பயமா இருக்குதே, இவங்ககிட்ட சொன்னா கோவப்படுவாங்களே, நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்களே, அப்படின்றத வந்து நம்ம மனதில் வைக்காம, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் இயேசுவை போல நான் வாழப் போகிறேன். அதனால என்ன கான்சிக்வன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது we have to, எப்படி நமக்கு தெரியும்னா நம்முடைய வாழ்க்கையில are we persecuted? நான் சுவிசேஷத்தை சொல்றதுனால நான் நட்பை இழந்தேன்னா so be it. ஆனா எனக்கு அவங்க ஹெல்ப் வேணுமே அப்படின்னா என்ன பண்றோம்? காம்ப்ரமைஸ். ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு கூட சங்கீதம் 96 நம்ம வாசிச்சோம். நீங்க அதில் கவனிச்சிங்களான்னு தெரில. அதில் முதல் 2 வசனங்களில் போய் பாருங்க. அதில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஓகே, ஓ சிங் டு த லார்ட் a நியூ சாங், சிங் டு த லார்ட் ஆல் தி எர்த். அது நமக்கு தெரியும். இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. தமிழில் நல்ல டிரான்ஸ்லேஷன். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, அதுக்கப்புறம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? நாளுக்கு நாள், எவ்ரி டே அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். போய் பாருங்க சங்கீதம் 96 2வது வசனத்துல. இட்ஸ் a கமாண்ட். இந்த பெரிய கட்டளை இயேசுவானவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே இருக்கிறது தான் அது. நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். எவ்ரி டே, எவ்ரி அதர் டே இல்லை, ஒன்ஸ் அ வீக் இல்லை, ஒன்ஸ் அ மந்த் இல்லை, எவ்ரி டே. அதற்காக தான் தேவன் நம்மை ரட்சித்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு அந்த உயிரை கொடுத்திருக்கார். நானும் வாழ்ந்து இன்னொரு 20 வருஷம், 10 வருஷம், 50 வருஷம் கழிச்சு இறந்து போகிறதுக்கு இல்லை. நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்ம சுவிசேஷத்தை யாருக்காவது சொல்கிறோமா? இல்லை நாமும் எப்படி யூதர்கள் அப்போ சம்பந்தம் கலவாதவர்களாக இருந்தார்களோ அது மாதிரி, ஓகே அவங்ககிட்ட ஹிந்துப்பா, இவங்கெல்லாம் முஸ்லீம், அவங்ககிட்டலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்காக செல்ஃபிஷாக வாழ்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோக்கத்துடன் நற்செய்தியை நாளுக்கு நாள் அறிவியுங்கள், எவ்ரிடே. ரெண்டாவது, பி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய ஈவுகள்னு சொல்லி நான் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தேன். அதற்காக நன்றியுள்ளவர்களாக இருங்கள். பி கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல். தேவனே எனக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துறேன். ஆனா அதோட முக்கியமான காரியம், நீர் இயேசுவே எனக்கு கொடுத்திருக்கிறீர், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர், கிறிஸ்துவின் நீதியை கொடுத்திருக்கிறீர், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர், நித்திய ஜீவனை கொடுத்தீர். இது எல்லாவற்றையும் ஈவாக நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நான் நான் வந்து நன்றி செலுத்துறேன்னு சொல்லி உங்கள் ஜெபத்துல ஆரம்பிக்கிறப்ப முதலாவது இதெல்லாம் லிஸ்ட் போட்டு ஆண்டவர் இடத்துல நன்றி செலுத்துங்கள். இந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியினால, பரிசுத்த ஆவியினால நமக்கு இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனிகள் கிடைக்கிறது. நமக்கு வந்து தேவன் சபைக்கான பயன்படுத்துகிற இந்த ஈவுகள், சர்விங் கிஃப்ட்ஸ் கிடைக்குது. சர்ச்சில் பயன்படுத்தணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்கிறது மட்டும் இல்லை, சர்விங் கிஃப்ட்ஸ் இருக்குது, நிறைய விதத்தில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பிள்ளைகள் கொடுத்திருக்க, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் பல வகையிலும் நமக்கு வந்து நமக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். ஹி லீட்ஸ் அஸ், நம்மை மாற்றுகிறார், கிறிஸ்துவை போல டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அஸ். நமக்கு தேவனுடைய வார்த்தையை புரிய வைக்கிறார், என்லைட்டன்ஸ் அஸ். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார், யோவான் 14 பார்க்கிறோம். டீச்சர்ஸ் அஸ், அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹி இன்டர்சீட்ஸ் ஃபார் அஸ். நம்ம பாவங்களை உணர்த்துகிறார். ஹி கன்விக்ஸ் அஸ், யோவான் 16. ஹி ஹெல்ப்ஸ் அஸ் இன் அவர் வீக்னஸஸ். அதனால தான் அவரை தேற்றவாளன்னு சொல்றோம். அவரை தேற்றுகிறார் நம்மளை. இவ்வளோ பல காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஈவாக, ஜீவ தண்ணீராக தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ நன்றி, நாம் நன்றிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மூணாவது, பி ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட். வழிபாட்டிலும் கீழ்ப்படிதலிலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர், நம்மள மாதிரி ஒரு பர்சன். இயேசுவானவர் மாதிரி ஒரு பர்சன். அவர் ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. அவர் ஒரு பர்சன். அப்போ அந்த நபர் நம்ம பார்க்குறோம். இது எபேசியர் எஃபிஷியன்ஸ் 5:18-20 பார்க்குறப்போ அங்கே என்ன போட்டிருக்குன்னா, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், do not get drunk with wine for that is debauchery, but be filled with the Holy Spirit. ஆவியானவரால் நிறைந்து அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் ஆவியானவரால் நிறைந்து அப்படின்னா நிறைய ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கிடைக்கும்னு இல்லை. ஒரு நபர் அவர் ஆவியானவர் கிடைப்பார், இல்லை கிடைக்க மாட்டார். அவர் 1 லிட்டர் கிடைப்பார், 1 கிலோ கிடைப்பார் அப்படின்றது இல்லை. அவர் இருக்கிறப்போ நம்ம ஆவினால் நிறைந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய கீழ்ப்படிதலில், தேவ பயத்தில் நாம் இன்னும் அதிகமாக நாம் வாழ வேண்டும், வழிபடுதலில். அதனால தான் அந்த வசனத்தில் 21வது வசனம், எபேசியர் 5:21 பார்த்தீங்கன்னா, தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி. இது எல்லாம் இட்ஸ் அபவுட் வர்ஷிப், ஒபீடியன்ஸ். இப்படிதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும்னா, நிரப்பப்படுறதற்கான அறிகுறிகள் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் சமர்ப்பித்து நம்முடைய வழிபாடு வர்ஷிப்ல எப்பொழுதும் கவனம் செலுத்தி தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் வாழ்க்கை. அதுதான் நம்ம கமாண்ட், பி ஃபில் வித் ஹோலி ஸ்பிரிட். இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய இந்த பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட்டை இயேசுவானவரும் பிதாவானவரும் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வாழ்வதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டளை. ஸோ 3 சொல்லியிருக்கேன் அப்ளிகேஷன்ல. பி இன்டென்ஷனல், நோக்கத்துடன் வாழுவது. எது? போய் இவாஞ்சலைஸ் பண்றது, சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் அறிவிப்பது முதலாவது. 2வது, பி கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் ஆல் த கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய கிஃப்ட்ஸ். பிசிக்கலாகவும் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ஆனால் மச் மோர் ஆவிக்குரிய ரீதியில். ஸோ நன்றி கடன் பட்டவர்களாக நாம் இருக்கிறோம், நன்றி செலுத்த வேண்டும். நம்ம ஜெபத்தில் ஆரம்பிக்கிறப்போ த்ரூ அவுட் த டே கடவுள்கிட்ட நன்றி செலுத்துங்க. எதுக்கு? இவ்வளோ லிஸ்ட் கொடுத்தேன்ல, எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக. 3வது, பி ஃபில்டு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வழிபட்டு. நம்ம காலையில் ஜெபம் பண்ணுறோம், நைட்டு ஜெபம் பண்ணுறோம், சம்டைம்ஸ் நடுவில். ஆனால் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையை வழிபடுதலாக இருக்கும். எப்போதும் தேவனிடத்தில் வழிபட்டு கொண்டே இருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனை பற்றியே நினையுங்கள். ஸோ தட் இஸ் பீங் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ லெட்ஸ் ப்ரே. மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த ஈவுகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லி முடியாத ஈவுகள் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக உம்முடைய குமாரனை அனுப்பி அவர் எங்களுக்காக வாழ்ந்து பாவிகளாகிய மக்களிடத்துல, இந்த சமாரிய பெண்ணிடத்திலும் கூட ஆண்டவரே அவர் பேசி அந்த சமாரிய பெண்ணுக்கு புரிய வைத்து, அவள் கடைசியாக அவரே கிறிஸ்து என்று பண்ண வைத்து, அவளும் போய் மற்றவர்களுக்கு சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து மற்ற இந்த சமாரியா ஊரிலிருந்து மற்றவர்களும் விசுவாசிக்க இவரே உலக இரட்சகர் என்பதை அறிய புரிய வைத்தீர். இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் புரிய வைத்திருக்கிறார் ஆண்டவரே. எங்கள் ஃபெலோஷிப்லேயும் இப்போ இருக்கிற யாராவது ஒருத்தர் உம்மிடத்தில் விசுவாசியாமல், இல்லை பிள்ளைகளோ அவர்கள் ரட்சிப்பு அடையாமல் பாவமான காரியங்களை அவங்க வாழ்ந்திருந்த ஆண்டவரே, நீரே அவங்களுக்கு அவங்க கண்களை திறந்து காதுகளை திறந்து அவர்களுக்கு இந்த கல்லான இருதயத்தை நீக்கி போட்டு சதையான இருதயத்தை தந்து உணர்த்தி, தேவன் யார், தாங்கள் யார், இயேசுவானவர் யார் அப்படின்னு சொல்லி புரிய வைத்து விசுவாசத்தை கொடுத்து அவர்கள் விசுவாசித்து இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தலும் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் இந்த இவாஞ்சலிசம் சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் அறிவிக்க நீர் எங்கள் மனதை மாற்றி திடப்படுத்தி எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்கள் ஆண்டவரே அதை ஆத்ம ரீதியில் மாற்றி நாங்கள் அவங்க மக்களை ஆத்ம ரீதியில் பார்க்கவும் எங்களுக்கு அந்த மனது பாரத்தை கொடுத்து நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கவும் நீர் கிருபை செய்தலும்.
நாங்களும் ஆண்டவரே உம்மிடத்தில் கீழ்ப்படினோம் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உமக்கென்று நாங்கள் ஜீவிக்கவும், கடைசியாக நாங்கள் மரிக்கிறப்ப ஆண்டவரே, நாங்கள் பார்க்குறபடி பிலிப்பியன்ஸ் 3ல அதர் பேசேஜஸ்லாம் நாங்கள் பார்க்கபடி ஆண்டவரே, ஓட்டத்தை முடித்தேன்னு நாங்கள் சொல்கிறோம், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்கிறோம் ஆண்டவரே. அது உண்மையாகவே நாங்கள் மீன் பண்ண நீ கிருபை செல்ல வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.